ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல சீலிங் ஃபேன் கனெக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு நியூ சீலிங் ஃபேன் வாங்கியிருந்தாலோ இல்ல சீலிங் ஃபேன் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியலனாலோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே சீலிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா 5 ஒயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்குள்ளேருந்து வரும். அந்த 3 ஒயரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் காமன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் 2 ஒயர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்து இருக்கும். ஸோ எப்போவுமே ரன்னிங் வைண்டிங் வந்து டைரெக்டாக பேஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஒயரில் ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங் ஒயரு. ஸோ உங்களுக்கு எப்படி கெஸ் பண்ண தெரியலனா மல்டிமீட்டரோ இல்லை லேம்ப் வச்சோ நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் எது ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயரு, எது ரன்னிங் வைண்டிங் ஒயர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறதுனால ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் இது நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங் அந்த ரெட் கலர் ஒயரை என்னோட ஃபேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டேன். அந்த 3 டெர்மினலில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல கனெக்ட் பண்ணிவிட்டேன். பெரும்பாலும் ரன்னிங் வைண்டிங் ஒயர் வந்து ரெட் கலரில் தான் கொடுப்பாங்க, ஏன்னா பேஸில் கனெக்ட் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயரை எப்படி கெப்பாசிட்டர் ஒயரோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயர் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வைண்டிங் எப்போவுமே கெப்பாசிட்டரோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு பேஸ் ஆங்கிள் வந்து வேரி ஆகும் கெப்பாசிட்டர்னால தான். ஸோ கெப்பாசிட்டர் இல்லாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ பேஸ் ஆங்கிள் வேரி பண்ணுறதுனால கெப்பாசிட்டருக்கு இன்னொரு பேருமே இருக்குது, ஸ்ப்ளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்து வர ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயர் ஒன்று வந்து கொடுத்துட்டோம், இன்னொரு ஒயர் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேன்லேருந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒயர் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஷார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து 3ஆவதாக இருக்கிற டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபேனோட கனெக்ஷன் ஈஸியாக நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறனால க்ரீன் கலர் அது வந்து ஃபேஸு, கீழே இருக்கிறது ஆரஞ்சு கலர் வந்து நியூட்ரலு. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே ஃபேன் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேன் வந்து ரிவேர்ஸில் சுற்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஒயரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஃபேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங் அதாவது ரெட் கலர் ஒயர் வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா ஃபேன் ரிவேர்ஸாக ஓடுறதுக்கு ரன்னிங் வைண்டிங் ஒயர் எடுத்து கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயர் எடுத்து ஃபேஸோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங் ஒயர் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் மேலே கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்டிங் வைண்டிங் ஒயர் எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டரோட நான் இப்போ எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து ஃபார்வேர்டில் வந்து ரொட்டேட் ஆகும், ரிவேர்ஸில் ரொட்டேட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிளாக வந்து சீலிங் ஃபேனுக்கு கனெக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ சப்ளை கொடுத்து பார்க்கலாம். சப்ளை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சீலிங் ஃபேனுக்கு கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க இதுக்காக ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு வெயிட் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. ஈஸியாக அவங்க சீலிங் ஃபேனுக்கு அவங்களே வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே ஆஃபர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக் வீடியோவாக தான் இருக்கும், அதாவது மொபைல் பற்றி இந்த மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்கல் வீடியோவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இந்த மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.